போடிநாயக்கனூர் நகராட்சி பள்ளியில் பயின்ற பார்வை மாற்றுத்திறனாளி மாணவன் நந்தீஷ் 10ஆம் வகுப்பு தேர்வில் 471 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தல். 10, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளிலும் வட மாவட்டங்களே கடைசி இடம். சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த அன்புமணி வலியுறுத்தல். பன்னாட்டு நாணய நிதியம் கொடுத்த நிதியை பாகிஸ்தான் அரசு பயங்கரவாதிகளுக்கு வழங்கியுள்ளதாக நடுவண் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் விளையாட்டு திடல்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை தேனாம்பேட்டை, தீநகர், சூளைமேடு பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் ஆய்வு. தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டி கருப்பணசாமி கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. திருவாரூரில் பழுதடைந்துள்ள நீச்சல் குளத்தை புதுப்பித்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்துக்கு பொதுமக்கள், மாணவர்கள் கோரிக்கை. ராஜபாளையம் அருகே மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி 5வது நாளாக வேலை நிறுத்தம். செங்கம் அருகே 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்ததால் கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற மாணவி பத்திரமாக மீட்பு.